ஹாய் ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட்டிருப்போம். இந்த தடவை நான் என்ன பண்ணுறேன், எல்லா ஆட்களையும் பண்ணிட்டேன். நம்ம கடையில் இல்லாத ஆட்களே இல்லை. நம்மள இதுக்குள்ளே போய் காட்டுறேன். இதான் பாருங்கள், இது மட்டும் கிடையாது, ஃபீடாக ஓடுறேன் பாருங்கள். அது காரணம் இங்கே நம்ம டெவலப் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். அதுவும் இல்லாமல் போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம்னா ஒரு லெவல் தான் வச்சுருந்தோம். இப்போ 2 லெவல் நம்ம திறந்துட்டோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா, 2 இருக்கு. வேண்டாமா? ஓகே, நான் டீ கேட்டேன். ஒன்றும் இல்லாமல் எம்ஐ ஓகே, இவன் எல்லாத்தையும் கட்டிட்டு இருக்கான். நீ கனவுல கூட எதிர்பார்க்காத. இந்தா எடுத்துகிட்டு போ. நான் வரதுக்குள்ளே அடுத்தது எடுத்து வைக்கணும். காசு கொடுத்துட்டு போயிட்டான். அடுத்து இவனை எழுப்பி விட்றலாம் கைஸ். எழுந்துடுறா. இப்போ எவ்வளோ காசு தராங்க இவன்? சரி, சொல்ல மறந்துட்டே. இது பார்ட் 2 பார்க்கல அப்படின்னா டக்குன்னு போய் பார்த்துருவாங்க நம்ம சேனலில் போய்ட்டு. அதுவும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. நெஞ்சமெல்லாம் பொண்ணாருக்கு. இங்கே பேசாமல் ஆட்கள் எல்லோரும் ஃபுல்லாகிட்டாங்க. லோடு அதிகமாக தேவையில்ல, ஃபீடும் தேவையில்ல நம்மளுக்கு. இங்கே நம்மளுக்கு வேலை இல்லைங்க. இந்த இடத்த வந்து டெவலப் பண்ண கேட்குறாங்க. என்ன தேவையில்லை நம்மளுக்கு. வந்து அதிகமாக காசு தேவை. என்னடா லோடா, இது எடுத்துகிட்டு போய் அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துடலாம் கைஸ். காசு கொடுத்துட்டியா? யார்றாங்க பக்கத்தில்? யாரோ டிவி பார்க்குறேன். பீஸா எடுத்துட்டு இங்கே போகிறேன் பாரு. என்னடா இன்னொருத்த லிங்க் அனுப்பிச்சிருக்கான். தெரியுது, நீ மூடு. வச்சிருக்கதா 5 ஃபோட்டோ. அதுக்கு நீ யாராவது ஃபோட்டோ டெலிட் பண்ணு. நான் இங்கே எதுக்கு வந்தேன்? எவ்வளோ காசா உனக்கு? இங்கே காசு போட்டு வச்சுக்கோங்களேன். வச்சுட நான் இங்கே காசு போட்டால் தான் அடுத்தடுத்து காசு வர மாதிரியே வரும். கூத்தோண்ணா நம்மளுக்கு காசு இல்லாமல் போயிடும். அதனால் இருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு மிஷின் வாங்கலாமா இல்லை அங்கே இடத்த வாங்கிடலாமாங்க? அது ஏற்பட்டு பேர் இருக்காங்க. மிஷினும் முக்கியம் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு போய் மிஷினை போய் அப்கிரேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு மிஷினை வாங்கிடலாங்க. மிஷின் வாங்கியாச்சு. மிஷினுக்கே முக்காசு காசு ஓடிச்சு. முடியல எவன்கிட்ட பீட்சா போய் கொடுப்பேன். இவங்களுக்கு கொடுக்கணும். எல்லாருக்கும் பாருங்கள் பீட்சா எகிரிச்சு. அப்போனா நம்ம இடம் தான் வாங்கி போடணும். இடம்னா நீங்கள் நினைக்கிற இடம் மாதிரி கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? 6000 ரூபா சேர்க்கணும். அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த படதேசிய நாயை அடித்து துரத்தணும். விட்ற எல்லாத்தையும். இங்கே பாருங்கள் எவ்வளோ லோடு கிட்ட ஏற்றுறோம் நம்ம. இதுதான் நம்மளுக்கு அதிகமாகவே காசு கிடைக்கிது. இது வந்து இவனை எழுப்பி விட்றோம். காசு ரொம்ப அதிகமாக தேவைப்படுறதுனால இவனை எழுப்பி விட்டுரு. இவன் பீட்சா மண்ணுன்னு போலுங்க. பீட்சா அமே பீட்சா மூஞ்சில் அடிக்குது. வந்து பீட்சா நம்ம எடுக்க தேவையில்லை. இந்த காசை மட்டும் கலெக்ட் பண்ணலாம். நான் ப்ரோ ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்பீங்க. போகல. அடப்பா வீரா, இவன் வேகமாக ஒரு நாள் கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் கடைக்கு பேர் வைக்க சொன்னால் யாருமே பேரே வைக்கலை. ஏன், எதுக்கு? இப்போ வந்து இதை மட்டும் இது மட்டும் இப்போ நான் திறந்துருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வருவார். நம்ம அதுக்குள்ளே 3ஆம் லெவல் கொடுப்போம். 3ஆம் லெவலுக்கு வந்து ஆட்கள் அதிகமான கடையை திறக்கக்கூடாது. இல்லை, காசு சேமிக்கணும். அதான் என்னால் இப்போ வந்து செலவு பண்ண நம்மளுக்கு வேலையும் இல்லை, செலவு பண்ணவும் முடியாது. நாங்கள் எழுப்பி விட்றலாங்க. காசு தரவங்களுக்கு
அடுத்த லெவலுக்கு போக எவ்வளோ வரணும்? பா இவ்வளோ காசா? எப்போன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வேலையே இதான். இதை விட்டால் எதுவுமே இல்லை. தூக்கி வைக்கிறத தவிர எதுவுமே நம்ம ஒர்க்கே கிடையாது. இங்கே ஒரு ஆளை போட வந்து கேட்குறாங்க. நம்மளுக்கு இங்கே வந்து ஆள் போட தேவையில்லை, இவன் ஒத்தாலே போதும் நம்மளுக்கு. இவனே நல்லா தான் வந்து வேலைலாம் பார்க்குறான். பீட்சா அடிக்குது. என்னடா பீட்சா பண்ணா நல்லா இருக்காடா கண்ணா. நல்லா பொரட்டா சூரி மாதிரி சாப்பிட்றேன் பாருங்களேன். சாப்பிட்றத நிறுத்திட்டான், தூங்கிட்டான் மறுபடியும். ரெண்டு சைடு காசு இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் நான் திறக்கவும் மாட்டேன். இதுவே போதும், இதை தாண்டி நம்மளால் வைக்க முடியல. என்னால் இதை தாண்டி வைக்க. ஏன்னா நம்மளுக்கு காசு தான் தேவை. இப்போ பார்த்தீங்க, மேலே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளோ காசு கிட்ட சேமிச்சிருக்கோன்னு. இன்னும் கொஞ்ச நாள் கிடைக்கணும், நம்மளுக்கு கிடைக்கணும். எது நம்மளே தெரிலங்க இந்த கேமில். எல்லாம் உங்களுக்காக தான். ஓகேங்களா? வாழ்க்கை. யாருன்னா இந்த படத்துக்கு போனீங்கன்னு சொல்லுங்கள். இந்த பாட்டில் நான் இந்த படத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். எப்போ? டிசம்பர் மாதமே. பப்பியை கூப்பிட்றாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வளர்க்குற பெட்டு பேர் சொல்லுங்கன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். கடை பேரும் வைங்கன்னு சொன்னேன். ஒரு ஆள் சொல்லலை. என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்குதான்னு சொல்லவே மாட்டேறீங்க. நான் நம்மளோட ஃபேன்ஸுன்னு சொல்ல வைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இதுக்கப்புறம் நம்ம கேம் வீடியோ அதிகமாகவே போடுவோம். நம்புங்கண்ணே. நீங்கள் நினைக்காம இந்த சீரியல் விளையாட போடுவார்ல, அது மாதிரிலாம் நம்மளால் போட முடியாது. அந்தளவு காசு இல்லைப்பா. மொபைலில் இருக்க சாதாரண கேம்ஸ் தான் போடுவோம். சரி திட்டாதீங்க. நீங்கள் திட்டுறது நல்லாவே எனக்கு தெரியுது. நம்ம தான் இந்த ஊரில் பணக்காரங்களில் ஒரு ஆள். என்னங்க காசு குறையிற மாதிரியே எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு காசு தான் குறையுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பீட்சா எடுத்துகிட்டு போய் இவனுக்காக வைப்போமா? ஃபஸ்ட்டு அவனுக்கு வைக்கணும் பீட்சாவை. இவனுக்கு தான் நம்மளாச்சும் மடித்து போடுற மாதிரி இருந்தாவாச்சும் நம்மளாச்சும் போடலாம். காசு கம்மியாக தான் ஆகுது போல. டக்குன்னு எல்லாத்தையும் மூடி வைடா. வச்சதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிட்றேன் கைஸ். சரி கைஸ், இதோடு இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். நம்ம பார்ட் 3ல் நான் உங்களை இதோடு விடைபெறுகிறது உங்கள் நான் மதி செய்கிறார். பாய்.